என் பொண்ணை எல்லாருமா சேர்ந்து அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கல்ல, இதே வீட்டுல மறுபடியும் என்னோட பொண்ணை நான் வாழ வைக்க தான் போறேன். கூடிய சீக்கிரமே அதெல்லாம் நடக்க தான் போகுது, நீங்க எல்லாம் பார்க்க தான் போறீங்க. அப்படி மட்டும் நடக்கலன்னா நான் பாக்கியமே இல்ல அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுல சவால் விட்டுட்டு இங்க தங்கமேல கூப்பிட்டு பாக்கியம் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுல இருந்தே மறுபடியும் அதுதான் என்னோட வீடு, நான் அங்கதான் இருக்கணும், நான் வேணுமா போய் மறுபடியும் கூட கெஞ்சி பாக்குறேன் சொல்லி தங்கமேல அழுதுட்டு இருக்கிறப்ப, நீ ஒன்னும் கவலைப்படாத தங்கமேல, எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடு, நீ அந்த வீட்டுல தான் வாழ போற, அதுல எந்த மாற்றமே கிடையாது. இந்த விஷயத்துல நமக்கு சப்போர்ட் பண்ண போறது அந்த முத்துவேலோட குடும்பம் தான். கோமதியோட அன்னைகளை வச்சு இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கொண்டு வர போறேன் அப்படி சொல்லிட்டு தங்கமேலோட பேச்ச சுத்தமா கேட்காம அந்த பாக்கியமானிக்கு 2 பேருமே சேர்ந்து இங்க முத்துவேலோட வீட்டுக்கு கிளம்பி போய் சக்திவேல கூட சேர்ந்து திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜி கதிர் மூலியமா இந்த சக்திவேலும் மாணிக்கமும் சேர்ந்து ஏதோ திட்டம் போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கடையில இருந்து வீட்டுக்கு வர பழனிவேல் வந்துட்டு போட்டிருக்க நகை எல்லாமே கவரிங் நகை. இப்ப இந்த கவரிங் நகையை போட்டுட்டு இதுல வரதட்சணை குடும்ப கேஸ் வேற நீங்க கொடுக்க போறீங்களா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அக்கா குடும்பத்து மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்க பாப்பீங்க அப்படி சொல்லிட்டு இப்ப பழனிவேலே வந்து மாணிக்கத்தை வந்து வீட்டை விட்டு வெளியே வரது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கமேல அழுதுகிட்டே வீட்டுக்கு கூட்டு போற பாக்கியம் வந்துட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத தங்கமேல, இதுக்கெல்லாம் அவங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும், ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து என் பொண்ணு அழுகு வச்சிட்டாங்கல்ல, இதுக்கெல்லாம் நான் சும்மா பட மாட்டேன், கண்டிப்பா அந்த பாக்கியம் யாருங்கிறத நான் காட்ட தான் போறேன், ஆனாலும் நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் தங்கமேல. இது உங்க அப்பா உருப்படியா ஒரு வேலைக்கு போயிருந்தாருன்னா, நல்லபடியா சம்பாரிச்சு பணத்தை வீட்டுல கொடுத்திருந்தாருன்னா நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா, இத்தனை போய் சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய நிலைமையும் வந்திருக்காது, உனக்கு நல்லா நகை போட்டு நல்ல இடத்துல நாங்க கட்டி கொடுத்துட்டு நிம்மதியா வாழ்க்கையை ஓட்டி இருந்திருப்போம். ஒரு பக்கம் உங்க அப்பா பண்ணது தப்புனா இன்னொரு பக்கம் நீ பண்ணதுமே தப்பு, ஒரே நேரத்துல எல்லா உண்மையும் வெளிவர மாதிரி ஏன் தங்கமேல் நீ இப்படி நடந்துகிட்ட அப்படி சொல்லிட்டு தங்கமேலோட நிலைமையை புரிஞ்சுக்காம அப்பா கூட பாக்கியம் வந்துட்டு நீ தான் தெளிவா நடிச்சு அவங்க எல்லாரும் ஏமாத்திருக்கணும், நீ பண்ணதா தப்பு அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன நிலைமையில இருக்கேன், அங்க என்ன நடந்து நம்மளை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க, அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையாமா, நான் சரியா நடிக்காம விட்டுட்டேன், என்ன பத்தின உண்மையெல்லாம் வெளியே தெரிய வந்துருச்சு, நான் ஒழுங்கா நடிச்சிருந்தேன்னா அந்த உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்காது, இப்ப அதுதானே உன்னோட எண்ணம், என் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுங்கிறத நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேமா அப்படி சொல்லிட்டு தங்கமேல அழுதுகிட்டு இருக்காங்க. மறுபடியும் உங்க கூட சேர்ந்து வீட்டுக்கு போறதுல எந்த பிரயோஜனமே இல்ல, அவங்க நம்மளை அவமானப்படுத்திருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் போய் நம்ம மன்னிப்பு கேட்டனா கண்டிப்பா அவங்க நம்மளை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து தங்கமேலுக்கு இருக்கு. இதனால முடிவெடுக்கிற தங்கமேல் வந்துட்டு நீங்க வேணுமா வீட்டுக்கு போங்க, என்னோட வீடு அதுதான், கோவத்துல வேணுமா அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கலாம், இன்னைக்கோ நாளைக்கோ கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மறுபடியும் என்ன ஏத்துக்குவாங்க, நான் பண்ணது தப்புங்கிறத உணர்ந்துட்டேன் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே கண்டிப்பா அவங்க என்ன ஏத்துக்குவாங்க, அதுக்காக நீங்க எனக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ண வேண்டாம், நான் சரணன் மாமா கிட்டே போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு தங்கமேல் மறுபடியும் கிளம்பி போறாங்க. தங்கமேல போக விடாம தடுக்கிற பாக்கியம் வந்துட்டு நீ சொல்றதான் கரெக்ட் தான் தங்கமேல், ஆனா இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே இப்போ மேல பயங்கரமான கோவத்துல இருக்காங்க, சொல்ல போனா மாப்பிளைக்கு உன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல போல, இப்படி வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்தி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறப்ப ஒரு வார்த்தை கூட உனக்கு ஆதரவா பேசாம நடக்கதெல்லாம் சந்தோஷமா ஓரமா ரெண்டு வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு, மாப்பிளைக்கு உன் மேல கொஞ்சம் கூட கருணையே இல்ல, அந்த வீட்டுல மறுபடியும் நீ போய் எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு நினைக்கிறேன், நீ அந்த வீட்டுக்கு மறுபடியும் போக வேண்டாம்லாம் நான் சொல்லல, அந்த வீட்டுக்கு உன்னை எப்படி அனுப்பணுமோ அது என்னோட பொறுப்பு, அதை பத்தி நீ கவலைப்படாத, உன்னோட அம்மா கடைசி வரைக்கும் நான் கூடயே தான் இருப்பேன், நீ ஒன்னும் கவலைப்படாத தங்கமேலு, கண்டிப்பா 2 நாள் உன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு தங்கமேலுக்கு ஆறுதல் சொல்லி இங்க பாக்கியம் மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர தங்கமேல வந்து சுடர் கிட்ட இவங்க பேச்சை கேட்டு நீ ஒரு தப்பான முடிவுலாம் எடுத்துறாத சுடரு, பேசாம நீ கல்யாணம் பண்ணாம கூட இருந்துரு, அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேனா கடைசியில என்னைய மாதிரி காலத்துக்குமே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும், வாழ்க்கை இழந்துட்டு தான் நிக்கணும், அதுக்கு நீ கல்யாணம் பண்ணாம இருக்கிறது இவ்வளவு பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு தங்கமேல இருந்து சுடர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, தெரியாம உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சு, அப்படி அந்த உண்மை மட்டும் வெளியே வராம இருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது இல்ல, உண்மை தெரியற அளவுக்கு நீ விட்டுருக்க கூடாது தங்கமேலு, இதுல உன்னோட தப்புமே இருக்கு, ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்மள எல்லாரையும் அவமானப்படுத்திட்டாங்களா, கண்டிப்பா அதுக்கெல்லாம் அந்த பாண்டியன் குடும்பம் பதில் சொல்லி ஆகணும், இதுக்கப்புறம் அந்த பாக்கியம் யாருங்கிறத அந்த பாண்டியன் வீட்டாளுக்கு பார்க்க போறாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட இங்க பாக்கியம் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சே பாக்கியம், நம்ம பொண்ணோட வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம பொண்ணை கண்டிப்பா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளால என்ன பாக்கியம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் கேட்டுட்டு இருக்காரு. உனக்கு யோசிக்க தெரிஞ்சது அவ்வளவுதான், உன்னால இதுதான் பண்ண முடியும், என்னால என்ன பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும், இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும், இந்த கடங்கார குடும்பத்துல இந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க அப்படி சொல்லி ஊர்க்காரங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஊரே ஆச்சரியப்படுறபடி பாண்டியன் குடும்பத்தோட சம்மதத்தை பேசி முடிச்சு தங்கமேலுக்கு எல்லாருமே வேக்கிற மாதிரி கல்யாணத்தை பண்ணி முடிச்சேன்ல, அதே மாதிரி தான் இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி மறுபடியும் அந்த தங்கமேல அந்த வீட்டோட போய் உட்கார வைக்க போறேன், இது எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க, அது நடக்க தான் போகுது, எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடு தங்கமேல, அது வரைக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காது அப்படி சொல்லிட்டு பாக்கிய அமைதியே அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம அம்மா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, கண்டிப்பா அவங்க எது பண்ணாலுமே நம்ம நல்லதுக்காக பண்ண மாட்டாங்க, சரணன் மாமா குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு அவங்கள காயப்படுத்தி தான் நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும், கண்டிப்பா அப்படி நான் போனா அந்த வீட்டுல இருக்க யாருமே கண்டிப்பா சந்தோஷமா நம்மள ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தங்கமேலுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. இந்த விஷயத்துல அம்மா அப்பாவோட பேச நம்ம கேட்க கூடாது, சரியோ தப்போ இதுல நம்ம முடிவு தான் இறுதி முடிவா இருக்கணும் அப்படி சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்துட்டு நைட்டோட நைட்டா வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லாம இங்க பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி தங்கமேல் போயிடுறாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, கதவு தட்டி யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எதனாலும் காலையில பேசிக்கலாம் அப்படி சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்துட்டு வீட்டு வாசலே விடிய விடிய உட்கார்ந்து இருக்காங்க. காலையில எந்திரிச்சமே வீட்டை விட்டு வெளியே வர ராஜி மீனாவும் தங்கமேல் லைட் ஃபுல்லா இங்க தான் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்க தெரியும், ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க ஏங்க இங்கேயே உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு தான் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்கல்ல, ஆல்ரெடி வீட்டுல இருக்க எல்லாரும் உங்க மேல கோவமா இருக்காங்க, கொஞ்ச நாள் நீங்க உங்க வீட்லயே இருங்க, பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துரும், சரணன் மாமாக்கும் உங்க மேல இருக்க கோவம் எல்லாம் தீந்துரும், அதுக்கப்புறம் கூட நீங்க வீட்டுக்கு வரலாம்ல, இப்ப மறுபடியும் உங்களை கண்ணில் பார்த்தாங்கன்னா அத்தைக்கு பயங்கரமான கோவம் வரும், அதனால தயவுசெய்து உங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படி சொல்லி ராஜி மீனா முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணி பாக்குறாங்க. இது என்னோட வீடு ராஜி, நான் எங்க போக முடியும், அவங்க திட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்கிறக்காக நான் அப்படி நிரந்தரமா போயிட முடியுமா, அவங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ திட்டினாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையுமே ஏத்துக்கக்கூடிய மைண்ட் செட்டோட தான்
நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். அத்தைக்கு மாமாக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க திட்டுறதுக்கு முழு உரிமை இருக்கு. நான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் அந்த தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேன். அதை சொல்றதுக்காக தான் நான் இங்க மறுபடியும் வந்திருக்கேன் அப்படி சொல்லி தங்கமேல் வீட்டுக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே தங்கமேலோட குரல் கேட்குமே எங்க கோமதிக்கு கோவம் அதிகமாயிருது. இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி உன்னை கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிமே நீ போக மாட்டேன்ட்டேல, எந்த முகத்தை வச்சு மறுபடியும் இப்படி எங்க வீட்டுக்கு வந்து நிக்கிற, ஒழுங்கா எங்க வீட்டை விட்டு போயிரு அப்படி சொல்லி கோமதி வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காங்க. இருந்துமே பிடிவாதமா தங்கமேல் வந்து போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வர பார்க்கவும் ரொம்பவே பொறுமை இழந்து போன கோமதி வந்து ஸ்ட்ரைட்டா மாணிக்கத்துக்கே போன் பண்ணிடுறாங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியாங்கிற காரணத்துக்காக உங்க பொண்ணை மறுபடியும் அனுப்பிச்சு விட்டீங்களா? நேத்து அவமானப்பட்டதெல்லாம் பத்தாதா, இப்ப நீங்க தனியா உங்க பொண்ணை அனுப்பிச்சு விட்டு அவமானப்பட விட்டுருக்கீங்களா? ஊர்க்காரங்க எல்லாருமே கூடி நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா வந்து உங்களோட பொண்ணை கூப்பிட்டு போயிருங்க அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து போன் பண்ணி சொல்லிடுறாங்க. நான் தான் 2 நாள் பொறுன்னு சொல்லி இந்த தங்கமேல்ட்ட சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லி பதறி போய் இங்க மாணிக்கம் பாக்கி 2 பேருமே அவசரமா கிளம்பி பாண்டியனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல தங்கமேலே, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு, அதுக்குள்ள யோசிச்சு நல்ல முடிவா எடுத்து மறுபடியும் உன்னை இந்த வீட்டுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளாட்டி உன்னை யார் கிளம்பி வர சொன்னது? ஒரு நாள் கூட உன்னால நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதா? ஏன் தங்கமேல் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கிற? ஊர்க்காரங்க முன்னாடி நமக்கு தானே இதெல்லாம் அவமானமா இருக்கு. இந்த பாண்டியன் வீட்டாளுக்கு தான் மனசாட்சி இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை புரிஞ்சுக்காம நீ ஏன் தங்கமேல வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிற? பா தங்கமேல் நம்மளோட வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடியுமே இந்த தங்கமேல எந்த ஒரு தப்புமே பண்ணல, பாண்டியன் குடும்பம் தான் வந்து தங்கமேல குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களே பாருங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் வந்து தங்கமேல கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சுடர் கூட தங்கமேல வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிற பாக்கியம் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க கூடாது, கண்டிப்பா நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு மாணிக்கத்தை கூப்பிட்டுக்கிட்டு பாக்கியம் வந்து டைரக்டா முத்தியோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்க டிராவல்ஸ்க்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வர கதிர் வந்துட்டு பாக்கியமும் அன்னைக்கும் முத்தியோட வீட்டுக்குள்ள போறத பாத்துறாரு. இவங்க 2 பேரும் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள போறாங்க? ஏற்கனவே ராஜியோட சித்தப்பா வந்துட்டு தங்கமேலோட அம்மாவுக்கு நிறையவே ஐடியா கொடுத்துட்டு இருந்தாரு. ஒருவேளை இவங்க எல்லாம் திட்டம் போட்டு ஏதோ பழி வாங்கிடுவாங்களோ அப்படி சொல்லி கதிருக்கு வந்து பயம் வர ஆரம்பிக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன திட்டம் பண்ண போறாங்கன்னு தெரியல, இதை நம்ம சும்மா விட்டுறக்கூடாது அப்படி சொல்லி முடிவு பண்ற கதிர் வந்துட்டு ராஜியை கூப்பிட்டு டைரக்டா பழனியோட கடைக்கு போயிடுறாரு. பழனியோட கடைக்கு போற கதிர் ராஜி வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையுமே பழனி கிட்ட சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜியுமே வந்துட்டு இன்னுமே தங்கமேலக்கா பத்தின நிறைய உண்மையில வீட்டுல தெரியாத விஷயம் இருக்கு. தங்கமேலக்கா போட்டு வந்த நகையில 80 பவுன்ல 8 பவுன் மட்டும் தான் தங்க நகை, மீதி எல்லாமே கவரிங் நகை தான். இந்த உண்மையெல்லாம் மறைச்சு தான் தங்கமேலக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப எங்க அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து நம்ம குடும்பத்து மேல வரதட்சணை கேஸ் கொடுக்க போறாங்க, இதுக்காக திட்டம் போறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை ராஜி வந்துட்டு அப்படியே ஒண்ணு விடாம பழனி கிட்ட சொல்லிடுறாங்க. கதிர் ராஜி சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு சாக்கான பழனி வந்துட்டு அவசர அவசரமா கிளம்பி அவரோட வீட்டுக்கு போறாரு. கரெக்டா அந்த கதிர் ராஜி சொன்னபடியே இந்த மாணிக்கமுமே வந்துட்டு சக்தியோட பேச்சு கேட்டுட்டு நீங்க சொன்னதா சரி, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க வந்துட்டு அவங்க மேல வரதட்சணை கேஸே கொடுத்துறோம் அப்படி சொல்லி இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே கோவமான பழனி வந்துட்டு நீங்க போட்டதுல 80 பவுன்ல வெறும் 8 பவுன் மட்டும் தான் தங்க நகை, மீதி எல்லாமே கவரி நகை தாங்கிற உண்மை எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. இவ்வளவு தூரம் உண்மையை மறைச்சிட்டு எங்க வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு கடைசியில எந்த தப்புமே பண்ணாத எங்க அக்கா குடும்பத்தை பழி வாங்க பாக்குறீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு இந்த முத்துவேல் சக்திகள் கண்ணு முன்னாடியே மாணிக்கத்தை சட்டையை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாரு. இப்படியாவது தன்னோட பொண்ணை அந்த வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பிச்சலாம் அப்படி சொல்லி நம்பிக்கையோட இருந்த பாக்கியம் வந்துட்டு இப்ப பழனிக்கு வேற நகைப்பத்திரம் உண்மை தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறதுனால ரொம்பவே அவமானப்பட்டு இந்த முத்துவேல் சக்திகளோட வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போறாங்க. எங்க அக்கா குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது திட்டம் போட்டீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னதான் நானும் எங்க அக்கா குடும்பம் பேசாம இருக்கலாம், அதுக்காக அவங்க குடும்பத்தை நீங்க ஏதாவது துரோகம் பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், திரும்பி பார்க்காம போயிருங்க அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே நின்று பழனி கத்திக்கிட்டு இருக்காரு. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த சக்தியோட பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் தங்கமேலோட அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பா பாண்டியன் குடும்பத்து மேல பொய் ஏதாவது புகார் கொடுக்கறான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு முன்னாடியே பழனி வந்துட்டு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாக்கியத்தோட திட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.